உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். தேமுதிக பேச்சுவார்த்தை குழுவுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை. இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வழக்கம். இந்த ஆலோசனை குழுவுடன் பங்கேற்பவர்கள் யார் யார்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நாடாளுமன்ற தேர்தல் தேதி நாளை வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தேமுதிக அதன் கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய வகையில அதன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது. அந்த வகையில தற்போது தேமுதிக பேச்சுவார்த்தை குழுவுடன் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்போது அவசர ஆலோசனையில ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தேமுதிக சார்பில் பேச்சுவார்த்தை குழுவிற்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த தேமுதிக துணை செயலாளர்கள் சுதீஷ் பார்த்தசாரதி, அவைத்தலைவர் இளங்கோவன், முன்னாள் எம்எல்ஏ மோகன்ராஜ் உள்ளிட்டோருடன் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியுடைய தலைமை அலுவலகமான கோயம்பேட்டில தற்போது ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பா அதிமுக தேமுதிக கூட்டணி இன்று உறுதி செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்துல தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலோசனைக்கு பிறகாக இந்த கூட்டணி குறித்தான அந்த பேச்சுவார்த்தை குழுவினர் 4 பேர் கொண்ட குழுவினர் அதிமுக தலைமை அலுவலகமோ அல்லது பசுமை சாலையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் இல்லத்திற்கோ நேரில் சென்று சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தமட்டில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்து கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. கடந்த 1ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் 6ஆம் தேதி 2வது கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்திய நிலையில் அதிமுக தேமுதிக 3வது கட்ட பேச்சுவார்த்தை எப்போது நடத்தப்படும் என தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குறி என்பது எழுந்து வந்தது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடித்து நாடாளுமன்ற தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணிகள்ல தேமுதிக முழுவீச்சில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில அதுல தொகுதி பங்கீடு குறித்து எந்தவித உடன்பாடும் எட்டப்படாத நிலையில தற்போது தொகுதிகளை இறுதி செய்யக்கூடிய பணிகள்ல தேமுதிக தயாராகி இருக்கிறது. குறிப்பா தேமுதிகவுக்கு வடசென்னை, கள்ளக்குறிச்சி உட்பட 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக தயாராக இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில வடசென்னைக்கு பதிலாக வேறொரு தொகுதியை வழங்க வேண்டும் என தேமுதிக தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறது. 2 கட்டங்களாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில சுமூக தீர்வு எட்டப்படாத நிலையில் இன்று 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிமுக பேச்சுவார்த்தை குழுவினர் தேமுதிக பேச்சுவார்த்தை குழுவினர் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்திலேயோ அல்லது கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திலேயோ நேரில் சந்தித்து ஆலோசனையில ஈடுபடலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த மக்களவை தேர்தலில் கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய வகையில் அதிமுக கூட்டணியில கிருஷ்ணகிரி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சி ஆகிய 4 தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கேட்ட தேமுதிகவிற்கு அதிமுக தரப்புல கள்ளக்குறிச்சி, விருதுநகர், கிருஷ்ணகிரி மற்றும் வடசென்னை ஆகிய 4 தொகுதிகள் ஒதுக்குவதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மாநிலங்களவை பதவி குறித்து தேர்தல் முடிந்ததும் பேசிக் கொள்ளலாம் எனவும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த தொகுதிகளை இறுதி வடிவம் பெறக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் வடசென்னைக்கு பதிலாக வேறொரு தொகுதியை கேட்டுப் பெறுவது குறித்து இந்த ஆலோசனையில ஈடுபடலாம் எனவும், அதே போல இந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை எப்போது வழங்குவது அப்படி என்பது குறித்தாகவும் தொடர்ச்சியாக விவாதிக்கலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படக்கூடிய பட்சத்தில் விரைவில் கையொப்பமிட்டு அந்த கூட்டணி இறுதி வடிவம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது இந்த அவசர ஆலோசனை என்பது கோயம்பேட்டில் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.
உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.